வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸ் தளத்தின் பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை. மீண்டும் திறக்கப்படவுள்ள யால தேசிய பூங்கா. காப்போத்த உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு IMF அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள், சபையில் அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சி. இனி விரிவான செய்திகள். காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என்று தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். யால தேசிய பூங்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ள சில சாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சாலைகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று பிற்பகல் 2 மணி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு சாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் யால தேசிய பூங்காவில் சாலை அமைப்பிற்கு ஏற்படும் சேதத்தை குறைப்பதற்கும் அதன் மூலம் அதன் சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கும் மார்ச் 1 முதல் யால தேசிய பூங்காவை தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் மழை காரணமாக கடந்து செல்ல முடியாத சாலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்தும் மூடப்படும். இன்று காலை யால தேசிய பூங்காவில் பெய்யும் மழையை பொறுத்து இந்த நிலைமை மாறக்கூடும் என்று வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் உயிரியல் தொழில்நுட்பவியல் பாடத்துடன் தொடர்புடைய செயல்முறை பரீட்சை குறித்து பரீட்சை திணைக்களம் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த செயல்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 8 முதல் மார்ச் மாதம் 10 வரை நாடு முழுவதும் உள்ள 75 செயல்முறை பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறும் உள்ளதாக அதில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 7 நள்ளிரவு 12 மணி முதல் எதிர்வரும் 10 வரை செயல்முறை பரீட்சை முழுமையாக முடிவடையும் வரை பரீட்சை விண்ணப்பதாரிகளுக்காக உதவி வகுப்புகளை நடத்துவது, ஒழுங்கமைப்பது மற்றும் வகுப்புகளை நடாத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025 காப்போத்த சாதாரண தர பரீட்சை தொடர்பிலும் இலங்கை பரீட்சை திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிவித்தலின்படி காப்போத்த சாதாரண தர பரீட்சை 2025 மார்ச் 17 அன்று தொடங்கி மார்ச் 26 வரை தொடரும் என அறிவித்துள்ளது. மேலும் பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஜனவரி மாதத்தில் நாட்டின் மின்சார கட்டணத்தை திருத்தியுள்ள போதிலும் மின்சார உற்பத்தி செலவுகளை புதிய கட்டணத்தால் ஈடுகட்ட முடியாது என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 3வது மதிப்பாய்விற்கு நிர்வாக குழுவின் ஒப்புதலை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று வாஷிங்டனில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தை பார்க்கும்போது புதிய கட்டணத்தின் கீழ் இலங்கை மின்சார சபையினால் இழப்புகளை தடுக்க முடியாது என்பது தெளிவாகிறது. இதன் காரணமாக இலங்கை மின்சார சபையின் கடன்கள் மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பின்னர் இலங்கை மின்சார சபை மீண்டும் அரசாங்கத்திற்கு சுமையாக மாறும். இலங்கை மின்சார சபை அரசாங்கத்திற்கு எவ்வளவு சுமையாக இருக்கும் என்பது அனைவருக்கும் அனுபவம் உள்ளதால் வரவிருக்கும் மின்சார கட்டண திருத்தத்தில் செலவு ஈடுகட்டும் மின்சார விலையை மீண்டும் நிர்ணயிப்பது அவசியம். இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் விலைகளை நிர்ணயிப்பதற்கான தானியங்கி வழிமுறைகள் ஏற்கனவே உள்ளன. அவை செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச ஊழியர்கள் குறிப்பிடுகிறார்கள் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசு பொய்யுரைத்திருந்தால் அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று ரோஹித அபய குணவர்த்தன எச்சரித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 17 முதல் 20ஆம் தேதி வரையிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இருப்பினும் வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்படவில்லை. ஆகவே தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விரைவாக திகதியை அறிவியுங்கள். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரசாங்கத்தின் மீதான மக்கள் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தும். தேசிய மக்கள் சக்தி இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியமைத்துள்ளது. ஆகவே இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு மிகவும் முக்கியமானது. அரசாங்கத்தின் குறை நிறைகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். பேசுவதை குறைத்துவிட்டு செயற்படுங்கள் என்று அரசாங்கத்திடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, இருந்ததும் இல்லாமல் போய்விட்டது என்று அரச சேவையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். யார் குறிப்பிடுவது உண்மை? புத்தாண்டுக்கு முன்னர் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும். அரசாங்கம் குறிப்பிடுவதை போன்று சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருந்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசு சேவையாளர்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். பொய்யுரைத்திருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆகவே இடம்பெறவுள்ள தேர்தல் அரசாங்கத்துக்கு தீர்மானம் மிக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் செய்திகளுக்கு எம்மோடு இணைந்திருங்கள். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. நன்றி. மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை. மீண்டும் திறக்கப்படவுள்ள யால தேசிய பூங்கா. காப்போத்த உயர்தர பயிற்சி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு IMF அறிவிப்பு. அரச ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள், சபையில் அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.